ஸ்கூல்ல நட்சத்திர அம்மாவை பத்தியும் டாடிய பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. அப்படியா? ஓ, உங்க அப்பாவும் அனுஜாவும் சந்திச்சாங்களா? இந்த அனுஜா யாரு? ஐ மீன் நட்சத்திராவோட அம்மா. அவங்க 2 பேரும் ஸ்கூல்ல சந்திச்சாங்களா? ஐயோ மம்மி, அவங்க 2 பேருக்கு ஒருத்தர் தெரியவே தெரியாது. ஓ, அவங்க 2 பேருக்கும் ஒருத்தர் பல வருஷமா தெரியும். ரிஷி ப்ளீஸ், நீ முதல்ல இந்த மாதிரி தேவையில்லாத கேள்வியை கேட்கறத நிறுத்துறியா? என் கேள்வி உனக்கு தேவையில்லாததா தோணுதா? மறுபடியும் கேள்வியா? என்னாச்சு உனக்கு? நீ நல்லா இருக்கல அனுஜா? மறுபடியும் கேள்வி. அனுஜா உனக்கு என்னாச்சு சொல்லு. இங்க எனக்கு மூச்சு அடைக்குது, என்னால மூச்சு விட முடியல. அத நீ இவ்வளவு சொல்லவே இல்லையே. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு இந்த ப்ராப்ளம் வந்தது. என்னால மூச்சு விட முடியல. சரி அனுஜா, கொஞ்சம் ரிலாக்ஸா இரு, நான் ஏதாவது பண்றேன். ஓகே, நீ இந்த விஷயத்தை நீ இத சொல்லவே இல்லையே அனுஜா. உன்னோட கையில அடிபட்டிருக்கு, உனக்கு தெரியலையா? உனக்கு வலிக்கும்ல? எங்க அலாரம் இருக்குல்ல, உன்கிட்ட போன் இருக்கு பாரு. நீ ஆமா என்கிட்ட போன் இருக்கு. இரு வெயிட் பண்ணு, நான் கால் பண்றேன். நான் இப்ப மனுக்கு கால் பண்றேன். அவன் ரிசப்ஷனுக்கு கால் பண்ணி வர சொல்லுவா. உனக்கு எதுவும் ஆகாது, நீ கொஞ்சம் ரிலாக்ஸா இரு. ஓகேவா அனுஜா? ப்ளீஸ் காம் டவுன். ஓகே, நீ எதுக்காக இவ்வளவு ஹைப்பர் ஆகுற? நான் இப்போ மனுக்கு ஃபோன் பண்றேன். நான் மனுவை இப்பதான் வீட்டுக்கு அனுப்புனேன். ரிஷி, நீ என்ன பண்ற? கொஞ்சம் சீக்கிரமா பண்ணு. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு அனுஜா, இங்க நெட்வொர்க் கிடைக்கல. அதான் போன்ல எப்பவுமே நெட்வொர்க் இருக்காது, என்னோட போன்ல பண்ணு. அனுஜா நீ கொஞ்சம் காம் டவுன் ஆகு. நான் இப்போ ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன்ல. இது யாரோட நம்பர்? ஹலோ மனோ. ரிஷியனா நீங்களா? நீங்க இப்ப நம்ம புது நம்பர் வாங்குனீங்க? மனோ, அது வந்து இப்போ இது என்னோட போன் கிடையாது. இது அனுஜாவோட போன். அனுஜாவோட நம்பரா? அனுஜா உங்க கூட இருக்கால அப்போ? இப்போ நீ என்கிட்ட கேள்வி எல்லாம் கேட்காத. நாங்க 2 பேரும் இப்போ லிஃப்ட்ல மாட்டிட்டு இருக்கோம். லிஃப்ட்ல மாட்டிக்கிட்டீங்களா? மறுபடியுமா? அதுவும் அனுஜா கூட? ஆனா நீங்க ஏன் எப்பவுமே அனுஜா கூட லிஃப்ட்ல மாட்டிக்கிறீங்க? இங்க பாரு மனோ, ரிப்பீட் டெலிகாஸ்ட் பண்ணாத. நான் என்ன பேசுறேன்னு எனக்கு தெரியும். நீ ரிசப்ஷன்ல கால் பண்ணி இங்க லிஃப்ட் மேன் யாரையாவது வர சொல்ல. ஏன்னா இங்க ரொம்ப நேரத்துக்கு இருக்க முடியாது. அனுஜாக்கு இப்போ உடம்பு சரியில்லை. சோ சீக்கிரமா பண்ணு, புரியுதுல? 2 நிமிஷம்னா ஓகே, ஜஸ்ட் 2 minutes. சரி சீக்கிரமா இருப்ப. ஓகே, தேங்க்யூ, பாய். ஆபீஸ் நம்பர் என்ன? இது விபத்தா இல்ல விதியோட விளையாட்டா? இல்ல, நான் இப்போவே ஆபீஸ்க்கு போறேன். அனுஜாக்கு எங்க வாழ்க்கையில எந்த இடமும் இல்லன்றத நான் ஞாபகப்படுத்த போறேன். இங்க பாரு, ஐம் சாரி, நான் இத வேணும்னே பண்ணல. இந்த இடத்துல ஹீட் ரொம்ப அதிகமா இருக்குல்ல? உனக்கு சிரிப்பு வருதா என் நிலைமைய பார்த்து? இல்ல, அது நீ சிரிச்ச, அதனால தான் நானும் சிரிச்சேன். நான் சிரிச்சனா? இங்க என்னால மூச்சே விட முடியல. இல்ல, ஆமா, அதாவது நீ என்ன பார்த்து எப்பவும் கோவப்படுவ. அதான் நானும் உன்னை பார்த்து. ஓகே, ஐம் சாரி. அப்ப நீ மட்டும் என்கிட்ட அன்பா நடந்துக்கிறியா என்ன? எப்ப பார்த்தாலும் சண்டை தானே போடுவேன். நீ ஒன்னு பாத்துக்க மாட்டியா? எல்லா தப்பையும் நான் தான் பண்றேன்னு நினைப்பியா? அடிபட்டிருக்கல, வலிக்க போகுது. நீ என் மேல அக்கறை காட்டுற. இல்ல, எப்போ இந்த மாதிரி நடக்கும்? எந்த வருத்தமும் இல்ல. இல்ல, இந்த மாதிரி ஆகும். அதாவது பிடிச்சவங்களுக்கு ஏதாவது அடிபட்டுச்சுன்னா அது எதிர்க்க இருக்கவங்களுக்கும் மனசு வலிக்கும். அப்படி வலிக்கும் போது அவங்களும் ஃபீல் பண்ணுவாங்க. இல்ல அனுஜா, இது யூஸ்வலா நடக்கிற ஒரு விஷயம் தான். ஆனா இந்த மாதிரி வலியில எனக்கு பெரிய விஷயமே கிடையாது. ஒருவேளை எனக்கு மரணமே வந்தாலும் நான் அதுல இருந்து சரியா கரெக்டா. ரிஷி, ஏன் முன்னாடி நீ இந்த மாதிரி பேச்செல்லாம் பேசாத. ஏன்? ஏன்னா அது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அனுஜா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கும் அடிபட்டுற போது அனுஜா.